அனைவருக்கும் வணக்கம். எழுத்து கவி மனசு வாணி செல்வராஜா. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால், ஆசிரியரை பற்றி. முதல்ல ஆசிரியர் தொழில்ன்றது புனிதமான தொழில். அது எல்லாருக்கும் தெரியும். எல்லா தொழில்கள்லேயும் இருக்கிறவங்களுக்குள்ள போட்டி பொறாமை இருக்கும். ஆனால் ஆசிரியர் தொழிலில் போட்டி பொறாமை இருக்காது என்று சொல்லுவாங்க. நல்ல ஆசிரியர்களுக்கு மாத்திரம். ஒரு பிள்ளையை தட்டி கொடுத்து முன்னுக்கு கொண்டு வந்து அவன் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஏதோ ஒரு வகையில் நல்ல கட்டிக்காரன ஒரு பிரஜையாக வந்தால் இந்த மாணவனாக இருந்தவன் வந்து பெருமை தான் படுத்துவாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் என்ன காரணமோ தெரியாது, சில ஆசிரியர்கள் நடந்து கொள்கிற முறையில் பிழைகள் இருக்கிறதால பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க மன ரீதியாக. இதை பாதிப்பை ஏற்படுத்துகிற ஆசிரியர்களுக்கு மட்டும்தான். புனிதமாக சேவை செய்கிறவங்களுக்கு இந்த இதில் நாங்கள் இதை பற்றி நான் சொல்லலை. புனிதமான ஆசிரியர்களுக்கு தலை வணங்குறேன். அப்படியான ஆசிரியர்கள் பலர் இருக்கிறாங்க. கண்ணு கூட பார்த்திருக்கோம். அவங்களுக்கு எவ்வளோ செய்தாலும் உங்களுக்கு நன்றி சொல்ல போதாது. அதை தாண்டி பிள்ளைகளை கவனத்தில் செலுத்தாமல் பிள்ளைகளில் குறகாண்டி தாண்ட விட்ட ஆள் இல்லைன்னு சொல்லி கண்டு கொள்ளாத ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. நீங்கள் கொஞ்சம் யோசித்து கொள்ளணும். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களைத்தான் தெரியும். நீங்கள் அதுக்காக வேண்டி பிள்ளைகளை உங்களால் முடிஞ்சால் படிப்பீங்க, இல்லையா விலகுங்க. ஸ்கூலை விட்டு வேறு டீச்சரை போடுவாங்க. அது இவருக்கு தெரியும். சரியா? இப்போ சொல்ல வரேன்னா, பிள்ளைகள் என்பது குழந்தைகள் அப்படி தான் இருப்பாங்க. சின்ன வயசில் நம்ம பார்க்காத விஷயங்கள் இல்லை. நீங்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இல்லாட்டி படிப்பிச்சு விளங்கப்படுத்தணும். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கூட மார்க்ஸ் போடுறது, பிடிக்காதவங்களுக்கு குறைய மார்க்ஸ் போடுறது, ராங்கியாக பார்த்துட்டு போகிறது, மொத்த வெட்டுறது, பிள்ளைகள்கிட்ட தாய்மாரை பற்றி கெட்ட வார்த்தையை கதைக்கிற, இன்னொரு டீச்சர்மார்கிட்ட தாய்மாரை பற்றி அவங்களோட தாய்மாரை பற்றி பிள்ளையாக சொல்கிறது. அது அந்த பிள்ளைகள எவ்வளவு மனசை பாதிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களோட வீட்டு பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாம் உங்களோட வச்சுக்கொள்ளுங்க. மதிப்பு கொடுத்து மதிப்பை வாங்குங்க. அன்றைய காலத்தில் இப்படி மதிப்பு பிள்ளைகளோட டீச்சர் மேலே சாகுவாங்க. இப்போ டீச்சர் ரெண்டா கடவுளே சொல்லவே சில டீச்சர் மேலே எல்லாரும் இல்லை. இதுக்காண்டி எல்லாரையும் சொல்லலை. ஒன்றரை டீச்சர் கண்ணும் கணக்கெடுக்க அனுப்புவாங்க. என்ன பிரச்சனையோ தெரியாது. அவங்கள விட்டு ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ தெரியாது. அவங்களும் சோறு தான் சாப்பிட்றாங்க, மற்றவங்களும் சோறு தான் சாப்பிட்றாங்க. ஆசிரியர் தொழில்ன்றது புனிதமான தொழில். அதை பற்றி உங்களுக்கு சரியாக நடைமுறை இல்லைன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதை நடந்து கொள்ள விரும்பாத ஆக்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, அவங்களுக்கு ஆசிரியர் தொழில் என்னென்னு தெரியாது. பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்கிறோன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களை விட்டால் வேறாக்கள் இல்லைன்ற ஒரு நினைக்காதீங்க. பிள்ளைகளை மார்க்ஸை நீங்கள் நினைச்சா செடி போடுறது, பிழை போடுறது, அதெல்லாம் உங்களோட பிரச்சனை. அதுகளுக்கு தெரிஞ்சதை செய்யுங்கள். உங்களோட விருப்பம் இருந்தால் தான் படிக்குங்க முக்கியமாக. சரியா? ஆசிரியர் தொழில்ன்றது புனிதமான தொழில். புரிஞ்சு நீங்கள் நடந்து கொள்ளுங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகளை அன்பாக அரவணைச்சி படிப்பீங்க. தயவு செய்து இது உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது. பிள்ளைகள் நீங்கள் சொல்லி கொடுக்குறத விரும்பி படிக்கிற மாதிரி நீங்கள் கையாளுங்க. அவங்களுக்கு பிடிக்கலையா பிடிச்ச மாதிரி படிப்பீங்க, இல்லையா கொஞ்சம் கண்டிங்க. சரியா? உண்மையாகவே ஆசிரியர் தொழில்ன்றது புனிதமான தொழில். இதை நீங்கள் பிள்ளையாக பயன்படுத்தாதீங்க. இதால் பாதிக்கப்படுற பிள்ளைகளும் அவங்களுடைய பெற்றோர்களும் தான். அதை விளங்கி கொள்ளுங்கள். இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், நானும் அதால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதுக்கான தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஆசிரியர் யாருன்னு சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரே ஒரு இது, பிள்ளைகளை நீங்கள் சரியாக கையாண்டிங்களா ஒரு நல்ல பிரஜையை கொண்டு வரலாம். அது 4 பிள்ளையை இன்னும் கொண்டு வரும். அப்போ உங்களோட பேர் அந்த பிள்ளைகளை அடங்கிருக்கி நீங்கள் சரியாக சிறப்பாக அமைஞ்சிங்கன்னா எல்லாமே சாத்தியம். ஆசிரியர் தொழில்ன்றது புனிதமானது. அந்த ஆசிரியர் பதவிக்கு வரணும்ன்றது நிறைய அர்ப்பணிப்பு இருக்கணும். அந்த அர்ப்பணிப்பு பொறுமை இல்லாட்டி அந்த தொழிலுக்கு சாத்தியமாகாது.
அதனால் நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். தங்களை விட்டால் வேறு ஒன்றும் இல்லை. ஆசிரியர் தொழில்ண்டா பெருசு. இந்த அர்ப்பணிப்பு செய்யாதவர்களுக்கு இது செட் ஆகாது. இந்த குழப்பத்தை கொண்டு வர ஆசிரியர்களுக்கு மட்டும். சரியா? இன்றைய காலத்தில் உங்களுக்கு ஆசிரியர் தொழில்னா என்னன்னு தெரியாமல் நீங்கள் வந்துட்டீங்களோ தெரியாது. நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. போற்றக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க, பாராட்டக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க, மதிக்கக்கூடிய ஆசிரியர் இருக்காங்க. நீங்கள் எந்த வகையில் இருக்கீங்கன்றதை நீங்களே நிர்ணயித்து கொள்ளுங்கள். நீங்கள் எத்தனை பிள்ளைகளை நீங்கள் தட்டி கொடுத்துருக்கீங்க, எத்தனை பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கீங்க, நீங்கள் எத்தனை பிள்ளைகளை உங்களோட மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீங்கன்னு. அப்படி அலட்சியப்படுத்த வேணாம். ஆசிரியர் தொழில் புனிதமான தொழில். புனிதமாக கையாளுங்க. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. நன்றி.